நாளின் செய்தியின் தலைப்பு என்ன? திருச்சபை. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், என்னது? திருச்சபை. சபை என்றால் உலகத்துல பல சபைகள் இருக்கிறது. ஆனால் திருச்சபை என்றால் அது கனத்துக்குரிய சபைதான் திருச்சபை. வேதாமத்தை எடுப்போம். எபேசியர் 3ஆம் அதிகாரத்தை நாம் புரட்டுவோம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை யாராவது எடுத்து வாசிக்கலாம்? எபேசியர் 3ஆம் அதிகாரம், எபேசியர் 3ஆம் அதிகாரம் கடைசி 2 வாக்கியங்கள் 20-21 வாசியுங்கள். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தலைமுறை தலைமுறையாக என்ன உண்டாவதாக? மகிமை. ஹல்லேலூயா. இந்த இடத்துல சபையை பற்றி அருமையான பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். சபை என்றால் என்ன? முதலாவது குறிப்பு, சபை என்பது ஒரு அரசியல் கட்சி அல்ல, பொலிட்டிக்கல் பார்ட்டி அல்ல. சபை என்பது ஒரு குடும்பத்தின் சொத்தும் அல்ல. சபை என்பது ஒரு குறிப்பிட்ட மக்களுடைய டீம், அவர்களுக்கு உரியதும் அல்ல. 50 வருஷம் எல்லா சபைகளிலும் நான் பேசுறேன். சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா, ஆங்கிலிகன் சபை, மெத்தடிஸ்ட் சபை, அதே சமயத்தில் பெந்திகாஸ்ட் சர்ச், பிரதரன் சர்ச், பேப்டிஸ்ட் சர்ச், ரீஃபார்ம் சர்ச். ஒரு முறை கத்தோலிக்க திருச்சபையில கூட ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி இருக்கிறேன். ஒரு முறை சிபிஎம் சபையிலே கூட ஆண்டவருடைய சாட்சியை சொல்லி இருக்கிறேன். என்ன பொறுத்தவரை ஒரு காலத்துல என் சபையை தவிர நான் வேற எங்கேயும் போனது கிடையாது. ஒரு நாள் ஆண்டவர் பேசினார், எல்லா சபையும் என் சரீரத்தின் அங்கம். இப்படி சொன்னதுனால வாரத்துக்கு ஒரு சபை போயிடாதங்க, போனீங்கன்னா ஆபத்து. நம்ம வீட்டுல சுவர்ல ஒரு செங்கலை உருவினா போதும், அடுத்த 2வது செங்கலை உருவினா போதும், கட்டடம் விழுந்துடும். இன்னைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள்? ஒரு சபையின் செங்கல்களை, ஆத்துமாக்களை உருவுகிறார்கள். அநேக சபைகளை நான் பார்க்கும்போது திறமை உள்ளவர்கள், ஐஸ்வர்யவான்கள், லீடர்ஸ்கள், இவங்களை தான் பலர் திருடுறாங்க. கஷ்டப்பட்டவர்கள், பேதமை உள்ளவர்கள் யாரும் அவர்களை திருடுவது இல்லை. 10 கற்பனையில ஒரு கற்பனை என்ன? திருடாதே. நான் சொல்றேன், அடுத்த சபையிலிருந்து ஆத்துமாக்களை திருடுவதும் பாவம். இதை புரிஞ்சுக்கிடுங்க. அடுத்த சபையிலே ஆத்துமா அவர்கள் வந்தால் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். சில பிளான் பண்ணி திருடுவாங்க. ஆனா சபை என்றால் என்ன? அரசியல் கட்சி அல்ல, ஒரு டீம் அல்ல, ஒரு குடும்பத்தின் சொத்து அல்ல. இது என்ன என்றால் ஆண்டவரின் சரீரம். இந்த சரீரத்தை யார் தலை? சொல்லுங்க, யார் தலை? இப்ப அநேக சபைகள்ல ஆண்டவர் தலை இல்ல, யார் யாரோ தலையில இருக்காங்க. அதனால சபை அந்த தலைக்கு தக்கபடி ஆடுகிறது. எல்லா சபையிலும் குறைவு உண்டு. குறையில்லாத சபை பரலோகம் தான். அல்லேலூயா. நீங்க இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு போனாலும் அங்கேயும் குறை உண்டு. அப்ப சபை என்பது ஆண்டவரின் சரீரம். இப்போ நான் ஊழியம் செய்றேன், ஒரு தனிப்பட்ட அளவுல சுவிசேஷகன். நாங்க என்ன ஊழியம் செய்தாலும் இது சபை இல்ல, இது பேர ஆர்கனைசேஷன். நல்ல விளக்கம்படி சொல்ற, சபை என்பது வயல். வயல் என்ன தெரியுங்களா? வயல். எங்களை போல ஊழியங்கள் வரப்புகள். ஆனா வயல் இருந்தா எத்தனை வரப்புகளையும் உருவாக்கலாம். எங்க திருநெல்வேலி, எங்க தமிழ்நாட்டில் சொல்றேன், 50 வருஷத்துக்கு முன்னால சபை பெருசா இருந்துச்சு, வரப்புகள் 1-2 இருந்துச்சு. இப்போ சபை என்ன ஆனது? வரப்பாய் மாறிவிட்டது. வரப்பெல்லாம் எதாயிற்று? வயலாய் மாறிவிட்டது. இப்ப சபைக்கு கூட்ட வைத்து ஆட்கள் வருவதில்லை. ஆனா எங்களை போல பிரசிங்கமார்
கூட்ட வைத்தால் லட்சக்கணக்கான மக்கள் வர்றாங்க. அதனால்தான் நான் ஊழியத்தை ஆரம்பிக்க ஒரு முடிவு எடுத்தேன். சபைக்கு பயனுள்ளதாக ஆண்டவருடைய ஊழியத்தை அமைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர சபைக்கு விரோதமாய் எந்த அமைப்புகள், ஒரு அமைப்பு உண்டு, எதுக்கு வைத்திருக்கிறேன் என்றால் என வரக்கூடிய எல்லாத்துக்கும் இன்கம் டாக்ஸ் கொடுத்து அரசாங்கத்தில் அங்கீகாரம் பெற வைத்திருக்கிறேன் தவிர அதுல ரெண்டே ஊழியக்காரர்கள், ஒன்று நான், ஒன்று என் தம்பி தான். வேற யாரையும் நாங்க இணைக்கல. ஏன்னா யார் இணைச்சாலும் முதல்ல கேட்காங்க, எவ்வளவு சம்பளம் தருவேன், எவ்வளவு வீடு தருவேன், எவ்வளவு கார் தருவேன். இது நம்மளால, ஏன்னா நானே யார்ட்டையுமே பணத்தை கேட்கிற, கொடுத்தால் வாங்குவேன். அப்போ நம்ம சபையா இருக்க வேண்டுமே தவிர வரப்பாய் மாறிவிட. இதை யார் செய்தார்? பேய் செய்ததா? இல்ல, நாம் தான் செய்தோம். பேய் செய்யல, யார் தான் செய்யறோம்? நாம் தான் செய்யறோம். அப்போ சபை எவ்வளவு முக்கியம். ஒரு கொட்டேஷன் தார, சபை எங்கே இருக்கிறது என்றால் பூமியில் இருக்கிறது. இன்னும் எடுத்துக்கொள்ளப்படவே இல்லை. அப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டால் உபத்திர காலம் வரும், எடுக்கல. உலகம் எங்கே இருக்கிறது? சபைக்குள்ளே இருக்கிறது. உலகத்தின் அத்தனை தீமை எங்க இருக்கு? எனக்கு சத்தமே இல்லை, சத்தமே இருக்கு. இதையெல்லாம் நாம் தான் கொண்டு வரோம், வேற யாருமே. நாம தான் கொஞ்சம் கொஞ்சமா நினைச்சோம். சில இடங்கள்ல ஜாதி பிரச்சனை, சில இடத்துல இன பிரச்சனை, சில இடத்துல மொழி பிரச்சனை, சில இடத்துல பணக்காரன் ஏழை என்கிற பிரச்சனை, சிலருக்கு வரம் இருக்கிறது வரம் இல்லை என்ற பிரச்சனை, சிலர் அந்நிய பாஷை பேசுகிறார்கள், சிலருக்கு அந்நிய பாஷை பேசல, இப்படிலாம் பிரிவிடாரு. அப்போ உலகத்துல சபை இன்னும் உலகத்தில் இருக்கிறது. உலகம் எங்க இருக்கு? எப்படியோ இல்லையா? அது எந்த சபையில நம் சபையும் விதிவிலக்கு அல்ல. அது நான் சொல்றேன். சரி, சபை எப்படி இருக்கணும்னா, எபேசியர் 3ஆம் அதிகாரத்துல அருமையான சகோதரி வாசித்தாங்க. வேண்டுவதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற அந்த ஆண்டவராகிய கர்த்தருக்கு, அதாவது தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தலைமுறை தலைமுறையாக என்ன உண்டாகட்டும். நான் சொல்றேன், சபை வழியாகத்தான் ஆண்டவர் வரும் வரைந்து மகிமை வருமே தவிர எங்களை போல பிரசிங்க யாராவது வராது. ஏன் வராது நான் சொல்றேன். நான் ஊழியம் செய்றேன், இன்னும் எத்தனை ஆண்டுகள் இருப்பேன் எனக்கு தெரியாது. நான் இறந்த பிற்பாடு அந்த ஊழியம் போயிடும். ஆனா சபை அழியாது. ஒரு போதகர் மடிவார், இன்னொரு போதகர் வருவார். ஒரு போதகர் பதவி ஏற்பார், இன்னொரு போதகர் வெளியே செல்லலாம். ஒரு சபை மக்கள் உள்ளே வரலாம், பல மக்கள் வெளியே போகலாம். ஒரு மூப்பர்களாகிய தலைவர்கள் இருக்கலாம், ஒதுங்கலாம். யார் என்ன ஒதுங்கினாலும் சபை அழியாது. அல்லேலூயா. அப்படி அழியுமான நம்ம சபை என்னைக்கோ அழிந்திருக்கு. அப்போ சபை அழியாது. சபையின் மூலமாகத்தான் தலைமுறை தலைமுறையாக மகிமை வருமே தவிர எங்களை போன்ற மக்கள் செய்கிற ஊழியங்கள் ஒரு பேரா ஆர்கனைசேஷன், அதாவது வரப்புகள். வரப்பு நடக்கதான். வரப்புல யாராவது விதைப்பாங்களா? வரப்பு அந்த வயலுக்கு பாதுகாவல். இப்ப உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இனி சபையை பத்தி படிக்கணும்னா புதிய ஏற்பாட்டுல தான் படிக்கணும். சரி, சபையை படிக்கணும்னா எங்க படிக்கணும்? புதிய ஏற்பாட்டுல படிக்கணும். குறிப்பாக அப்போஸ்தலர் வழியில படிக்கணும். அதான் சபையின் ஆரம்பம் வருகிறது. சரி, எடுங்கள். 4 விதமான காரியங்களை சொல்லி நான் ஏற்ற நேரத்திலே முடிக்கிறேன். முதலாவது, ஒரு சபை எப்படி இருக்க வேண்டும்? பிரேயிங் சர்ச், ஜெபிக்கிற சபையாய். ஜெபம் நீங்க பண்ணலனா தப்பான மக்கள் தலைமுத்துக்கு வருவார்கள். நீங்க ஜெபிக்கலனா தப்பான மக்கள் அங்கே பொறுப்புகளை எடுப்பார்கள். அது எல்லா இடத்துல. அப்ப ஜெபிக்க 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 ஆண்டவர் சபையிலே நல்ல தலைமத்துவை கொடுப்பார், இல்லையா? அப்ப ஜெபிக்கணும். சில கேட்கிறாங்க, ஐயா ஏன் வியாதிக்கே ஜெபம் பண்ண நேரம் இல்லை, இவங்களுக்கு எப்படி ஜெபம் பண்ணணும்? அப்ப எப்படி சபை வளரும்? ஆண்டவருக்கு பெருங்கூட்டம் தேவையில்லை. சபை வளர ஒரு ஆள் வந்தா போதும். மூடி சொல்கிறார், 10 உண்மையான ஆட்களை எனக்கு தாரும், உலகத்தை அசைத்து.
அப்போ இங்க ஒரு 30 பேர் இருக்கிறோம். அப்போ 3 உலகத்தை அசைக்கலாம். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? அந்த குவாலிட்டிகள் முதலாவது சபை எப்படி செய்யணும்? ஜெபிக்கிற சபை. எடுங்க கொஞ்சம் வசனத்தை வாசிக்க வரும். அப்போஸ்தலர் 1:13 வாசிங்க. அப்போஸ்தலர் 1:13 வாசிக்கலாம். போட்டி போட்டு வாசிங்க. நம்ம சபையில பெண்கள் வாசிப்பதற்கு தடை கிடையாது, வாசிக்கலாம். அந்திரேயாவும் தோமாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஸ்திரீகளோடும் மரியாளோடும் சகோதரர் கூட ஒருமனப்பட்டு. அப்ப முதல் நூற்றாண்டு சபை எப்படிப்பட்ட சபை? ஒருமனப்பட்ட சபை, ஜெபிக்கும் சபை. அல்லேலூயா. நம்ம அந்த வீண் பேச்சுகள் எல்லாம் பேசுறதை விட்டுட்டு எங்க செய்யணும்? போட்டு ஜெபம். அல்லேலூயா. பைபிள் ஒரு வசனம், தீர்ப்பானதிலிருந்து நீ விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் எனக்கு வாயாயிருப்பாய். தீர்ப்பு என்ன? அதாவது அழிந்து போகிறது, அசுத்தமானது, ஒன்றுக்கு உதவாத காரியத்திலே நீ நல்லதை எடுத்தால் அதிலே நீ வாயா இருப்பாய். சில இடங்கள்ல பிரசங்கம் பண்ணும் போது எல்லாரும் சொல்லுவாங்க, அவங்க பிரசங்கம் நல்லா இருந்துச்சு, ஆனா பஞ்சிங் இல்லையே. ஆனா நம்ம சபை ஜெபிக்கிற சபையாய் மாறணும். எடுங்க அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் எடுங்க. இங்கே அப்போஸ்தலர்களை மிரட்டுகிறார்கள். உடனே இவர்கள் சபையை அழைத்து ஜெபிக்கிறார்கள். 4ஆம் அதிகாரத்தை பாருங்கள். 4ஆம் அதிகாரத்தை 24 அங்கே 30 வரை வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அங்கே திருச்சபையார் அப்போஸ்தலர்கள் தாங்கள் அடிக்கப்பட்டு உபத்திரப்பட்டு மிரட்டப்பட்டதை அறிந்த போது சபையாரை அழைத்து ஜெபிக்கிறார்கள். அதை வீட்டில் போய் ஒவ்வொரு பகுதியா வாசுவை எவ்வளவு அழகா ஜெபிக்கிறாங்க. அவங்க ஜெபிக்கிற முக்கியமான குறிப்பை 30 பாருங்க. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு அங்கே சொல்லும்படி அவர்களுக்கு என்ன செய்யும்? அப்ப என்ன அற்புதம் நடக்கணும்? ஊழியக்காரங்க தைரியமா வார்த்தையே உடனே அவன் ஜெபம் முடிச்ச உடனே அந்த இடம் அசைந்தது. அவர்கள் ஆவியினால் நிரப்பப்பட்டு சொன்னார்கள். அப்ப முதல் நூற்றாண்டு சபை என்ன சபை? ஜெபிக்கிற சபை. 1 ராஜாக்கள் 17:1 பாருங்க. எலியா தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்றான். என்ன பண்ணுகிறான்? ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற நான். அப்போ ஆண்டவருக்கு முன்பாக நின்று நாம் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. நீங்க ஒழுங்கா ஒரு 40 நாள் சபைக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க. சபையில நீங்கள் அறியாமலே மாற்றுங்கள். அல்லேலூயா. இல்லையா? குறை சொல்லுகிற நாவுகள் அடைக்கப்படும் இல்லையா? அதே சமயத்தில் நமக்குள்ள இருக்கிற கசப்புகள் வைராக்கியங்கள் மாறும். நம்ம கண்ணு ஜெபிக்கும் போது ஆண்டவரை பார்க்கும். அப்ப நம்ம சபை என்ன சபையா மாறணும்? என்ன ஜெபிக்கிறது? என் சபையின் மேலே விண்ணப்பத்தின் ஆவியும் ஜெபத்தின் ஆவியும் ஊற்றும். அல்லேலூயா. ஊற்றும் ஊற்றும். நம்ம ஜெபிக்கணும். ஒரு ஆலயத்துல ஒரு ஆலயத்தினுடைய சபை வளர்ச்சிக்கு சபைக்கு வெளியே இருக்கிற மனுஷன் பாடாப்படுத்துவான், கோர்ட்டுக்கு இழுப்பான். சபையார் ஜெபித்தார்கள். என்ன நடந்தது தெரியுமா? அதே மனுஷன் மாறி அந்த சபையில உதவி போகிறாங்க. இதுக்கு காரணம் ஜெபம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கிறோம். நீங்க அத்தனை இன்னைக்கு வந்தவங்க ஜெபிச்சா போதும், சபை மாறி. அல்லேலூயா. கூட்டத்தை சேர்க்கணும்னு ஜெப நேரத்துல விரும்பாதீங்க. 2 பேர் சேர்ந்தா போதும், அது ஜெபக்குழு. ஒருவர் இருந்தால் அது தனி குழு. 2 பேர் இருந்தா யாருதான் ஜெபிக்கணும். அப்போ நம்ம சபை ஜெபிக்கிற சபையாய் மாறணும். அப்போஸ்தலர் 12:5 பாருங்கள். அங்கே பேதுருவை சிறையிலே அடைத்திருக்கிறார்கள்.
யாக்கோவை கொன்று விட்டார்கள். யாக்கோபு யார்? அப்போஸ்தலன். அவனை கொன்று விட்டார்கள். ஆனா பேதுருவை கொலை செய்ய ராஜா திட்டமிட்டிருக்கிறான். ஆண்டவருடைய சமூகத்திலே 12ஆம் அதிகாரம் 5 பாருங்கள். 12:5 வாசித்தால் அங்கே அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி என்ன செய்தார்கள்? இந்த சபையாரால அவனை காப்பாற்ற முடியல. ஏதோ கோர்ட்டுக்கும் போக முடியாது, இவர் தான் ராஜா. அதனால ஜெபிச்சாங்க. ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி அவனை விடுவித்தார். அல்லேலூயா. அப்போ முதல் நூற்றாண்டு சபை ஜெபித்த சபை. நம்ம அருமையான கிறிஸ்டின் அசெம்பிளி சபை எப்படி மாறணும் சொல்லுங்க. நீங்க வாய் திறக்காத பார்த்தா ஜெபம் பண்ண மாட்டேன்னு சொல்ற போல. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ஜெபம் ஜெபம் பண்ணணும்னா பைபிளோட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் மனப்பாடம் பண்ணுங்க, அதை சொல்லி ஜெபிங்க. இது ப்ராமிசரி நோட். அல்லேலூயா. ஆனா அந்த வசனத்தை நீங்க அப்படி சொல்லி ஜெபிக்கணும் தவிர ஆண்டவரே உமக்கு தெரியாதுன்னு சொல்லாதீங்க. இது அவர் மறந்தது போல. அவருக்கு எல்லாமே உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியுமோ தெரியாத பேருக்கு ரொம்ப தெரியும். ஆனா ரொம்ப ஜாக்கிரதை. அப்ப முதலாவது நம்ம சபை எப்படிப்பட்ட சபையாய் மாறணும்? எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், இன்னும் சேர்ந்து சொல்வோம். இரண்டாவது, நம்முடைய சபை ஆவியானவரால் வழி நடத்தப்படுகிற சபையாய் மாறும். மனிதர்களால் அல்ல, ஆவியானவரால். ஆனால் ஆவியானவரால் வழி நடத்தப்படுகிற சபை இருக்குமானால் ஆவியானவர் மனிதர்கள் வழியாக பேசுவார். எடுங்க அப்போஸ்தலர் 13 எடுங்க. 1 3 வாக்கியங்களை மனதிலே வாசியுங்கள். அதில் அந்தியோகிய சபையிலே அங்கே பாருங்கள், பர்னபா, நீகர் எனப்பட்ட சிமியோனும், சிரேனே ஊரானாகிய லூகியும், காற்பங்கு தேசாதிபதி ஏரோது கூட வளர்க்கப்பட்ட மனாயினும், சவுலும், தீர்க்கதரிசிகளும் எப்படி இருந்தார்கள்? போதகராக இருந்தார்கள். அப்ப இந்த சபையில போதகர்களும் தீர்க்கதரிசி யாருன்னா ஒரு கலப்பு. யூதர்கள் இருக்கிறாங்க, புறமண மக்கள் இருக்காங்க. அதுல 2 வார்த்தை வருகிறது. அவர்கள் போதகராக இருந்தார்கள், தீர்க்கராக இருந்தார்கள். நான் என் அனுபவத்தில் பார்த்தேன், போதகர் என்பது டீச்சிங் மினிஸ்ட்ரி, அந்த தீர்க்கதரிசி என்பது அனுபவத்தின் வழியாக நடக்கப்படுகிற அது ஒரு பணி. இன்னைக்கு உலகம் முழுவதும் பார்த்தா போதக, அதாவது டீச்சிங் மினிஸ்ட்ரி செய்யறவங்க ஆவிக்குரிய வரங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆவிக்குரிய வரங்கள் படி நடக்கிறவங்க வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனா நான் என்ன செய்ய, வாழ்க்கையில வசனத்தை நம்புவேன், வரங்களை நம்புவேன். நம்ம சபையில வசனமும் இருக்கிறது, ஆவியானவரின் அசைவாடுதல். இப்படி எல்லாரும் ஜெபிக்கிறாங்க. எப்படி உபவாசிக்கிறார்கள், ஆராதிக்கிறார்கள், இல்லையா? ஃபாஸ்டிங். ஆனா ரொம்ப சபையில ஃபீஸ்டிங் தான் காட்டில் இதுதான் முக்கியம். நான் வருத்தத்தோடு சொல்றேன், இந்த அந்தியோகிய சபை உபவாசித்து ஜெபித்தார். இன்னைக்கு உபவாசம் ஒரு மாய்மாலமாயிடுச்சு. அப்ப உபவாசம் நம்ம ஒதுக்கி செய்யணும். இப்படி அவன் ஜெபிக்கும் போது ஆவியானவர் பேசுறார், பவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்திருக்கிற ஊழியத்துக்கு பிரித்து விடுங்கள். அழைக்க போகிற ஊழியம் அல்ல, ஏற்கனவே நான் அவர்களை அழைத்து என்ன ஊழியம்? சபை இல்லாத இடத்துல போய் சபையை கட்டணும். ஆனா இப்ப அந்தியோகிய சபையில உட்கார்ந்து ஆராதிச்சுட்டு இருக்காங்க. ஆவியானவர் சொல்கிற அவனை பிரித்து விடுங்கள். ஆவியானவர் எப்படி பேசினார்? 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படல. எந்த ஊழியர் மூலமாய் பேசினார், எந்த வரங்கள் மூலமாய் பேசினால் யாருக்கும் தெரியாது. ஆனா பேசினார். உடனே அந்த சபையார் கீழ்பட. அந்த சபையில பர்னபா, பவுல் தான் சிறந்த ஊழியர்கள், தலைமைத்துவ ஊழியர்கள். அவர்களை பிரித்து விடுன்னு சொன்ன உடனே சபையார் கீழ்ப்படிந்தாங்க. அந்த பவுல் பர்னபா மேல் கை வச்சாங்க, அனுப்பிட்டாங்க. அவங்க அனுப்பும் போது அடுத்த வார்த்தை வருகிறது, சபையால் அனுப்பப்பட்டவர்கள் ஆவியானவரால் அனுப்பப்பட்டவர்.
இப்ப நம்ம மத்தியில திடீர்னு ஆவியானவர் இறங்கி எந்த கஷ்டமான இடம் அங்க போனா நம்ம போவோமா? ஆண்டவரை என்னை விட்டுவிடும், பக்கத்தில் உள்ளவங்களை அழையும். நான் சொல்றேன், இந்த சபை ஆவியானவரால் வழி நடத்தப்பட்டது. அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கணும், ஆவியானவரே எங்களை வழி நடத்தும், ஆவியானவரே எங்கள் தலைவர்கள் மூலமாய், விசுவாசிகள் மூலமாய் நாங்கள் அடுத்த கட்டை என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்று தாரும். எங்கள் சபை ஃபீஸ்டிங் சபை அல்ல. என்ன சபை? பாஸ்டிங் சபை. எங்கள் சபை ஆவியானுடைய சத்தத்தை கேட்கிற சபை, ஆவியானுடைய வார்த்தை. இந்த சபையார் உடனே கை வச்சு அனுப்பினார். இந்த கை வைத்து அனுப்புகிறது அங்கீகாரத்துக்கு அடையாளம். நாங்கள் உங்களை தாங்குகிறோம் என்பதற்குரிய அடையாளம். உங்களோடு நாங்கள் பிணைபடுகிறோம் என்பது அடையாளம். ஆனால் தான் பவுல் எழுதுறாரு, யார் மேலையும் சீக்கிரமாய் கை வையாதே. நான் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது இந்த வசனம் எனக்கு புரியல. ஆனால் யாராவது ஜெபம் பண்ண வந்தா தலையில கை வச்சு ஜெபமே பண்ண மாட்டேன். அப்படியே கட்டாப்படுத்தின என் பைபிளை அவங்க மேல வச்சு அது பிறகுதான் ஜெபம் பண்ணுவேன். ஆனா பிறகு கமெண்ட்ரிகள் வேத வியாக்கியானத்தை படிச்ச போது ஒண்ணு புரிஞ்சிச்சு. அந்த காலத்துல ஒருத்தனை கை தலையில வைக்கிறாங்கன்னா ஆசீர்வாதத்துக்கு அடையாளம், ரெண்டாவது அவனை அங்கீகரிப்பதற்கு அடையாளம். அப்போ ஆண்டவர் அவருடைய தாசனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார், யார் மேலேயும் கை வைக்காது, சீக்கிரமாய் அவன் செய்கிற பாவத்துக்கு உடன்படாது. இப்ப ஒரு ஒரு பேர் தெரியாத ஒருவன் வாரார். அவரு எங்கிருந்து வாரார் தெரியாது, அவருடைய பின்னணி நமக்கு தெரியாது, அவருடைய வேத அறிவு தெரியாது, அவருடைய சாட்சி தெரியாது, அவரை பயன்படும் விதம் தெரியாது. சபையில் உள்ள ஒரு முக்கியமானவரை கொண்டு வராங்க. கொண்டு வந்து, ஐயா போதகரையா, இவர் இந்த வாரம் பிரசங்கம் பண்ண விடணும் சொன்னால் அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? நீங்கள் அவர்களை அங்கீகரிக்கிறீர்கள். அப்படி அங்கீகரிக்கிறதுனால அவன் செய்ய எல்லா பாவத்துக்கும் நீ யாரு? அப்ப என்ன? அங்கீகரிக்க கூடாதுன்னு சொல்லல, கொஞ்சம் உரசி பார்த்து செய்யும். தங்கத்தை வாங்கும் போது எவ்வளவு உரசி பார்க்கிறோம், நமக்கு மாப்பிள்ளை பெண்ணை பார்க்கும்போது எவ்வளவு உரசி பார்க்கிறோம், ரூபா நோட்டு வரும்போது அதை உண்மையா நோட்டாங்கிற உரசி பார்க்கிறோம். ஏன் கர்த்தருடைய ஊழியத்துக்கு நான் உரசக்கூடாது? 2 யோவானை எடுங்க, 2 யோவானின் புத்தகத்தை எடுங்க. அதுல ஒருவர் வாசியுங்க, 10வது வாக்கியத்தை வாசியுங்கள். 10-11. ஒருவர் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டில் ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்து சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்து அவசரம். அவனுக்கு வாழ்த்து சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் எப்படி இருக்கிறான்? இங்க யோவான் எழுதுறாரு, நாங்க சொன்ன அந்த திருமறை உபதேசத்துக்கு விரோதமாக எவனாவது அந்த உபதேசத்தை கொண்டு வந்தால் அவனுக்கு அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் கூட போடாது. போட்டா அவனுடைய துர்க்கிரியைகளுக்கு நீ யாரா இருக்கிறாய்? அல்லேலூயா. உபதேசத்தை கொண்டு வந்தவர்களுக்கு ஒரு பிரைஸ் தி லார்ட் போட்டாலே நமக்கு அந்த துர்க்கிரிய பங்காளி என்றால் அவங்களுக்கு கொடுத்தா என்ன ஆகும்? சத்த போறீங்க ரொம்ப பேர் கொடுக்குறோம் இல்லையா? யாருக்கு கொடுங்க, நான் அதை தடுக்க மாட்டேன். ஆனா கொடுக்க முன்னால அந்த பாத்திரம் நல்ல பாத்திரமா கொடுக்கிறது ஆவியானுடைய நடத்துதலாம். அநேக நல்ல ஊழியர்களை அநேக மக்கள் கொடுத்தே கெடுத்திருக்கிறார். உண்மையை சொல்றேன். அவங்க ஆதி காலத்தில் இருந்த அந்த உண்மை அவங்க வளர்ச்சியில இல்லவே இல்லை. ஒரு காலத்துல தெய்வம் ஆண்டாரு, அவர்களை ஆண்டார்கள். இப்ப பணம் ஆளுகிறது. அதான் நான் முதலே சொன்னேன், கொஞ்சம் மனம் விட்டு பேசுறது சில சமயம் பெயினா இருக்கும். அதனால சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில ஆவியானவரால் நடத்தப்படுகிற நம்ம சபையாமா. அல்லேலூயா. இதுக்கு வழி என்ன? ஜெபம் வழி. இப்ப அநேகர் ஆவியானவருடைய வழி நடத்தல, அவங்க வழி நடத்தல. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பஸ்ல போறீங்க, டிரைவர் வண்டி ஓட்டிட்டு வர, பஸ் டிரைவர்
நீங்க பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டு ஐயா ரைட் திரும்புங்க, லெப்ட் திரும்புங்க, பிரேக்க போடுங்க, கீரை இழுங்கன்னா எங்க ஊருக்காரன் என்ன செய்வான் தெரியுமா? பஸ் நிறுத்துவான். முதல்ல காத்த முடிச்சு அவனை என்ன செய்வான்? இதே சபைக்கு ஒப்பிட்டு பாருங்க. சபை நடத்தும் போது நீங்க ரைட் லெப்ட் சொல்லுங்க, சில பொறுமையா இருப்பாங்க, ஆனா உண்மையான மக்கள் உங்க இறக்கி விட்டுருவாங்க. இப்ப நீங்க லெப்ட் ரைட் சொல்ற ஆளா யோசிப்பாரு. நான் யாராவது ஆலோசனை கேட்டா தான் சொல்லுவேன். அது அப்படியே சொல்ல அவன் ஒரு தடவை சொல்லுவேன், அது சொல்லவே மாட்டேன். ஏன்னா யாருமே கை சூப்புற பால் குடிக்கிற பிள்ளைகள் அல்ல. எல்லாருக்கும் ஞானம் இருக்கு, விவேகம் இருக்கு, புத்தி கூர்மை. அப்ப நம்ம சபை ஆவியானவரால் என்ன செய்யணும் சொல்லுங்க? பரபர சத்தம் குறைஞ்சிட்டே போகுது. அப்ப என்ன அர்த்தம்? ஆவியானவர் உள்ள ஆபரேஷன் என்ன செய்தாரு? தொடங்கிட்டார். இப்பதான் 2வது குறிப்பு இருக்கு இல்லையா? அப்படியே அறுத்துட்டு இருக்க. என்னைக்குமே காயப்படுத்தினாதான் காயம் என்ன செய்யும்? சீழ இருந்தா புதுக்கினாதான் என்ன செய்யும்? சுகமாகும் இல்லையா? அப்ப முதலாவது ஆவி சபை ஜெபிக்கிற சபை, 2வது அது ஆவியானவரால் நடத்தும். 3வது சபை எப்படிப்பட்ட சபை? அந்த சபை கிவிங் சர்ச், கொடுக்கிற சபை. கொடுக்கிறவங்களை முதல் என்ன தெரியுமா? நம்மளை ஒப்பு கொடுக்கணும். நம்மை ஒப்பு கொடுக்காமல் நாம் கொடுக்கிற எந்த காணிக்கையும் தெய்வம் அங்கீகரிக்க மாட்டான். அநேகர் கொடுக்கிறாங்களே தவிர தம்மை அவர்கள் அர்ப்பணிப்பது, நீங்க அர்ப்பணித்து விட்டு கொடுங்க, அது பிளஸிங். எடுங்க 2 கொரிந்தியர் புத்தகம் 8ஆம் அதிகாரம், அடிக்கடி நாம் படித்திருக்கிறோம். மகதோனியா சபை முதலாவது ஆண்டவருக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள், பிறகு கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு ஒப்பு கொடுத்தார்கள், பிறகு ஆண்டவருடைய சபைக்கு என்று திராணிக்கு தக்கதாக திராணிக்கு மிஞ்சி கொடுத்தார்கள். அவர்கள் கொடுக்கும் போது கொடிய தரித்திரம் வறுமையிலே கொடுத்தார். பாருங்க 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 7 வாசிக்கிறேன். அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேல் உள்ள உங்கள் அன்பிலும் மற்ற எல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்தில் பெருக வேண்டும். தர்ம காரியம் கொடுக்கிறதுல என்ன செய்யணும்? அல்லேலூயா. அடிக்கடி சொல்வேன், காணிக்க கொடுக்கிறதுக்கு முன்னால அது நம்ம படம், கொடுத்த பிற்பாடு பெயர் மாறு, காட்ஸ் மைண்ட். அதை பத்தி நம்ம கேள்வி கேட்கிறவங்க யாருக்கும் என்ன கிடையாது, உரிமை கிடையாது. அதை சரியா பயன்படுத்தலன்னா பயன்படுத்துற மக்களிடத்துல ஒழுங்கா கணக்கேற்பார். அல்லேலூயா. அதனால நம்ம சபை கொடுக்கிற சபையாய் மாறும். பிலிப்பியர் எடுங்க 4ஆம் அதிகாரம் 10 வாசிங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 10 வாசிங்க. பிலிப்பியர் 4:10 வாசிங்க. எதை விசாரிப்பதற்கு நீங்கள் மறுபடியும் இப்போது மறுமலர்ந்திருக்கிறீர்கள். கர்த்தர்கள் சந்தோஷப்பட்டு இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள். சமயமாக இங்கே பவுல் சொல்ற பிலிப்பி சபையை பார்த்து கொடுக்கல் வாங்கல், அது முதல் வசனம், கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே பிலிப்பி சபையாரே நீங்கள் தான் என்னோடு உடன்பட்டு. அப்போ இந்த சபை கர்த்தருடைய ஊழியக்காரனை தாங்குகிற சபை. அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுத்தது, பிலிப்பி சபை ஊழியனைக்கு கொடுத்தது. வாசிங்க அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 15. அப்போஸ்தலர் 16:15 வாசிங்க. 16:15 வாசிக்கலாம். மன்னிக்கணும், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 16 வாசிங்க. அப்பொழுதுன்னு வரும். இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குறதுமாகிய லீதியாள் என்ன பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியங்களை கவனிக்கும்படி கர்த்தர் இருதயத்தை திறந்தளினார். 15 நான் வாசிக்கிறேன். அவளும் அவள் வீட்டார் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு
அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்திலே விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து, அந்த காலத்துல பாஸ்டருக்கு வீடு கிடையாது. அந்த காலத்துல சபை எங்கதான் வீட்டுல நடந்துச்சு, ஹவுஸ் சர்ச் இல்லையா? ஆனால இந்த லீதியார் பெரிய பணக்காரி, ரத்தாம்பரம் விற்கிற, அவ சொன்னா ஈரோப்புல ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் ஆகலாம். அவ சொல்றா, என்னை நீங்கள் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டில் இருக்காங்க. அப்ப என்ன தெரியுமா, ஆண்டவருடைய ஊழியர் சபை, அந்தியோகிய சபை கர்த்தர் கொடுத்த சபை, பிலிப்பு சபை கர்த்தருடைய ஊழியனை தாங்கின சபை. இங்கே கர்த்தருக்கு நற்செய்தி அனுபவித்த அந்த பவுலை பார்த்து சொல்கிறார்கள், என்னை நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை என்றால் கர்த்தருடைய வீட்டில், எங்க வீட்டில் தங்க. அநேக தங்க வீட்டை ஆண்டவர் ஊழியத்துக்கு திறந்து கொடுப்பதில்லை. நீ திறந்து கொடுப்பேன்னு என்ன தங்க வைக்க, அதை நான் சொல்லலை. ஒரு மாசத்துக்கு ஒரு நாள் உங்க வீட்டில் ஒரு ஜெபம் கூட இருக்கலாம். அல்லையா? சபையில் எல்லாரையும் கூட்டு போய் சேர்க்கலாம். ஆனா அதுக்கு நீங்க சாப்பாடு போட வேண்டாம். எங்க இந்தியாவில் ஒரு பிஸ்கெட் இருக்கு, மேரி பிஸ்கெட். அதுக்கு பேரு பிரேயர் குரூப் பிஸ்கெட். ஆளுக்கு 2 கொடுப்பாங்க. ஏன் தெரியுமா? அப்படி ஜெபிக்கும் போது அந்த ஜெப கூட நடத்துறதுல வீட்டு கூட நடந்த ஒரு சிக்கல் என்ன நடக்குதுன்னா, சிலர் ஆரம்பிச்சிருவாங்க, அவங்களே பிரசிக்குமாற நினைச்சுவாங்க, அழைப்பாங்க, கூட்டம் பெருகின உடனே அது சபையா மாறி, அவங்க சபையா மாறி. அப்போ போதரோடு சேர்ந்து சபை குழுவோடு சேர்ந்து அனுமதி பெற்று அவர்கள் அந்த காண்பிக்கிற மக்களை நம்ம என்ன செய்யலாம். என்ன தலை இப்படி ஆட மாட்டேங்குது? அப்ப ரொம்ப பேரும் வீட்டுல வச்சு நடத்துறீங்களோ? ஒரு நாள் போதலையா சபை குழுவோடு போய் இன்ஸ்பெக்ஷன் வைக்கணும் இல்லையா? ஏன் சொல்றேன்னா, நான் நடைமுறையில் பார்த்த வீட்டு கூட்டங்களை ஒரு சபையில ஆரம்பிச்சாங்க, நல்ல பள்ளி பெரியது. வீட்டு கூட்ட தலைவர் இப்ப ஒரு போதகரா மாறிட்டார். இப்பதான் போர்டு வைக்க எத்தனையோ பேர் இருக்கு, ஒரு போர்டை வச்சுட்டாங்க இல்லையா? சிக்கல், லாபமும் இருக்கு, நஷ்டம். அப்ப நம்ம சபை முதலாவது ஜெபிக்கும் சபை, ஆவியானவர் வழிநடத்தப்பட்ட சபை. மூன்றாவது என்ன தெரியுமா? கொடுக்கிற சபை. ஒரு மெட்ராஸ்ல பால் சர்ச்சின்னு ஒரு சர்ச், பெரிய சபை. அந்த சபையில 100க்கு மேல மிஷனரி எழுதியிருக்காங்க. ஒரு மிஷனரிக்கு 4000 ரூபாய்னா எவ்வளவு போகும் பாருங்க. அந்த போத இடத்துல நான் கேட்டேன், ஐயா 100-110 மேல அனுப்புறீங்க, 4000 எவ்வளவு லட்சம் ஆகும், எப்படி இது நடக்குன்னு கேட்டேன். அப்ப சொன்னாரு, இந்த சபையில ஒரு பக்தியான ஒரு போதகர் இருந்தார். அவர் ஒரு நாள் எழுந்து சொன்னார், நம்ம சபையில 1000 குடும்பம் இருக்கு, ஆளுக்கு 1 ரூபா கொடுங்க, 1000 ரூபாய் கிடைக்கும். அந்த 1000 வைத்து அந்த காலத்துல ஒரு மிஷனரி அனுப்பிடலாம். அந்த சமயத்துல போதகருக்கு சபையாருக்கு கொஞ்சம் உரசல் அப்படி வந்துச்சு. உடனே சபையில் உள்ள எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்க, போதகர் இன்னைக்கு 1 ரூபா கேட்பார், நாளைக்கு 10 ரூபா கேட்பார், 100 கொடுக்காதங்க. ஆனா அந்த சபையில போதகருடைய மனதை புரிஞ்ச ஒரு சில குடும்பங்கள் 1 ரூபா இல்ல 10-100 ரூபா கொடுத்தாங்க. அவர் முதல் மிஷனரி அனுப்பினார். அதை பார்த்த உடனே ஒவ்வொருவரா மிஷனரி அனுப்ப காசு கொடுத்தார். ஒரு நாள் அந்த மிஷனரி அனுப்புற பிற்பாடு காணிக்க பெய்ய ஆராதனை கொட்டி பார்த்தா ஒரே தங்கச்செயின், வளையல்கள், மோதிரம். அப்ப அந்த அன்னையிலிருந்து காணிக்க போய் தங்க சுரங்கமாய் மாறிவிட்டது. இதே சபையில அந்த மிஷனரி திட்டத்தை ஏற்ற அந்த குழுவினர் சொன்னாங்க, ஐயா எத்தனை மிஷனரி அனுப்புவோம், ஏன்னா நமக்கு என்ன வருது சொல்லுங்க, தங்க வருது. இப்போ அந்த சபை 100க்கு மேல மிஷனரி எழுப்புறாங்க. சபை கொடுக்க ஆரம்பித்தால் சபை ஒரு நாள் கடன்படாது. அல்லேலூயா. சபையிலே கொடுக்கிறது குறையும் போதால் சபையிலே தரித்திரம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், அப்பத்தின் கோலையும் ஆதரவு கோலையும் நான் உடைப்பேன். அப்பத்தின் கோலும் ஆதரவு கோலும் உடைக்கப்பட்டால், தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, சபையிலே உடைத்தால் என்ன நடக்கும் தெரியுமா? பணம் வரவே வராது.
ஆண்டவருக்கு உண்மையாய் ஊழியம் செய்தால் அந்த பணம் கிழக்கோ மேற்கோ எங்கிருந்து கதறி அடித்து வரும். நீ உண்மையா செய்யலைன்னா நம்மளோட பணம் அங்கே கடந்து வரும். அப்போ நம்முடைய சபை கொடுக்கிற சபையாக. கடைசி குறிப்பு வார எடுங்க. கடைசி குறிப்பு அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் எடுங்க. 11ஆம் அதிகாரம் 28 வாசிங்க. 3 வசனம் வாசிங்க. அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கு கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தார். அது அப்படியே கிலேனி ராயனுடைய நாட்களில் என்ன செய்தது? உண்டாயிற்று. தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது சீடர்களில் அவரவர் தங்கள் திராணிக்கத்தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று நினைத்தார்கள். அடுத்த வசனம் வாசிங்க. அப்படி அவர்கள் சேகரித்து பர்னபா சவுல் என்ற பவுலில் என்பவருடைய கையிலே கொடுத்து மூப்பர் இடத்தில் அனுப்பினார். அகபு என்பவன் ஒரு தீர்க்க. அவன் சொன்னான், தேச உலகம் எங்கு என்ன வருது? பஞ்சம். பஞ்சம் வந்த போது என்ன நடந்துச்சு? எருசலேமில் உள்ள சபையாரெல்லாம் ஆண்டவர் சீக்கிரம் வாரான்னு சொல்லி எல்லாத்தையும் வித்து ஒருமித்து வாழ்ந்தாங்க. கர்த்தர் வந்துச்சு. இந்த சபை என்ன சபை? அந்தியோகிய சபை. இது புற மக்கள் இருக்கிற சபை. எருசலேமில் இருக்கிற சபை யூதர்கள் இருக்கிற தாய் சபை. உடனே என்ன செய்தாங்க? அந்தியோகிய சபையினர் அவன் தீர்க்க சொன்னபடி பஞ்சம் வந்ததினாலே திராணிக்கு தக்கதாக பணம் சேகரித்து அனுப்பினார். இதனுடைய பொருளமா? அதாவது சமூக பணி செய்கிற சபை, சோசியல் ஆக்டிவிட்டி செய்கிற சபை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 4வது சொல்லுங்க ரொம்ப குறைவு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு கொடுக்கிறது வேற, ஏழை எளியவனுக்கு கொடுக்கிறது வேற. ரெண்டையும் போட்டு கொடுக்கக்கூடாது. அப்போ தாய் சபைக்கு கிளை சபை அனுப்புது. அல்லேலூயா. அப்போ நம்ம கொடுக்கணும். பைபிள் தன் திராணிக்கு தக்கதாக. வெளிநாட்டில இருந்து நம்ம வாங்கி கொடுக்கிறது லேசு, ரொம்ப லேசு. நம்ம பணத்துல கொஞ்சம் கொடுக்கிறது கஷ்டம். கொடுக்கலையா? பழைய வஸ்திரத்தை கொடுங்க. படிக்க முடிகிற ஒரு பிள்ளையை படிக்க வைங்க. திருமணத்துக்காக ஆயத்தம் பண்ணுகிறாங்க, அவன்கிட்ட பணம் இல்லை, அவங்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுங்க. இல்லையா? ஆகாரம் இல்லாதவனுக்கு ஆகாரத்தை கொடுங்க. இது ஆண்டவருக்கு செய்கிற பணி. எடுக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 2 பாருங்கள். கொர்நேலியை குறித்து சொல்லப்படுகிறது. அவன் இரவும் பகலும் ஜெபிக்கிறவன். அவன் தான தர்மங்களை எப்படி செய்தான்? மிகுதியாய் செய்தான். அல்லேலூயா. அவனால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்தான். அடுத்தது பாருங்கள், வேத வசனம் சொல்லுகிறது. அங்க அப்போஸ்தலர் புத்தகத்தை எடுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்தை எடுங்க. 9ஆம் அதிகாரம் அங்க 36 பாருங்கள். தபித்தாள், அங்கே தொற்காள் என்கிற ஒரு பெண் இருக்கிறாள். 36 பார்த்தால் அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் எப்படி செய்தாள்? மிகுதியா. என்ன யாருக்கு செய்தால்? விதவைகள் மத்தியில் எப்படி செய்தாள்? விதவைகளுக்கு என்ன செய்தாள்? வஸ்திரங்களை என்ன செய்தாள்? இவ தொற்காள் இறந்த உடனே எல்லா விதவையும் அழுகிறாங்க. பேதுரை அழைத்து வராங்க. அவங்க தன் வஸ்திரத்தை காட்டி அழுகிறாங்க. பேதுரை ஜெபித்து அவளை உயிரோடு எழுப்புகிறார். ஏன் எழுப்புகிறார் என்றால் ஒரே ஒரு ரீசன். இந்த திருப்பணியை செய்ய, என்னுடைய கருத்து, இந்த திருப்பணியை செய்ய அந்த சபையில வேறு யாரும் இல்லை, எழுப்பினார். அப்ப இந்த பகுதி என்ன சொல்ல தெரியுமா? நம்ம ஜெபிப்பு சபையா இருந்தால் போதாது, நம்முடைய சபை ஆவியானவருடைய வழிநடத்தலுக்கு உட்பட்ட சபையா இருந்தால் போதாது, நம்முடைய சபை ஆண்டவர் கொடுக்கிற சபையா இருந்தால் போதாது, நம்ம சபை என்ன செய்ய தெரியுமா? சமூக பணி என்ன செய்யணும். அல்லேலூயா. இந்தியாவில் மிஷனரிகள் சுவிசேஷம் மாத்திரமல்ல, சமூக. அந்த கணவன் இறந்துட்டான்னா அந்த பெண்ணை கணவனோடு சேர்ந்து உயிரோடு எரிப்பாங்க. அத
அங்க என்ன செய்தார்? வில்லியம் கேரி என்பவர் மிஷனரி, அவர்களுள்ள ஒரு ராஜாவோடு சேர்ந்து அதை சட்டம் ஏற்றி அதை தடுத்தார். அந்த பணியை செய்தது யாருனால்தான். அதே சமயத்துல தமிழ் வேதாமத்தை மொழிபெயர்த்தது யார் என்றால் அங்க வெளிநாட்டில் இருந்த மிஷனரி, தமிழுக்காக அவர்கள் வேலை செய்கிறார். வீரவா முனிவர், கால்டுவேல், இப்படிப்பட்டவங்க தமிழுக்காக வேலை செய்யறார். இன்னைக்கு அவங்கள பத்தி சொல்றாங்க, அவங்க ஊழியர் செய்ததை காட்டிலும் எதுக்குதான் வேலை செஞ்சாங்க? தமிழ். யோசிச்சு பாருங்க. பள்ளிக்கூடம் கட்டினாங்க. வெள்ளூர்ல போறது சிஎம்சி ஆஸ்பத்திரியில அவங்க அந்த அம்மா அதை உருவாக்கி, இன்னைக்கு உலக இந்தியாவிலே சிறந்த மருத்துவமனை தான், மெடிக்கல் காலேஜ் தான். அப்போ இன்னைக்கு நான் பல சபைகள்ல போனதுல பாக்குறேன், சபைக்கும் சமுதாயத்துக்கும் இடையில இடைவெளி கூடிக்கிட்டே போகுது. சபையானது தன்னை சுற்றி ஒரு வட்டம் போட்டு அந்த இரும்பு கம்மி போடுது. இங்க இருந்து அவங்கள அனுப்பக்கூடாது. நான் சொல்றேன், சமுதாயம் சபையானது உலகத்திலே உப்பாய் மாறணும். அப்ப கரையணும், விளக்காய் மாறணும். அதே சமயத்துல பட்டணத்தில் இருக்கிற மலையில் மேல் இருக்கிற பட்டணம் போல் மாறணும். நம்ம பிரசவம்னா கேட்க மாட்டாங்க, கொடுத்து பாருங்க. வியாதியோடு இருக்கிறவங்கள பாருங்க, ஜெயில இருக்கிறவங்க விசாரியுங்க, ஒடுக்கப்பட்டவங்களை தேற்றுங்க, அந்நியரை இணைத்துக் கொள்ளுங்கள். இப்படி சொல்ல 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 எல்லாரும் இங்க வருவாங்க. எங்க வருவாங்க? சபை. இப்ப சொல்லுங்க, சமுதாய பணியை நம்ம செய்யலாமா செய்யக்கூடாது? அல்லேலூயா. நான் அன்னைக்கே சொன்னேன், நீங்க கல்யாணம் முடிக்கும் போது ஒரு சூட்கேஸோட தான் வந்தீங்க. இப்போ உங்க வீட்டுல எத்தனை பீரோ இருக்கு? ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கேட்க, அதுல எதை போடுறதுன்னு ஞாயிற்றுக்கிழமைன்னு ஒரு பெரிய யுத்தமே நடக்கு இல்லையா? சில ட்ரெஸ்ஸுக்கு தக்கன செருப்பு, அது தக்கன மூக்கு கண்ணாடி, இப்படியெல்லாம் வச்சிருக்காங்க. நான் சொல்றேன், வாழ்க்கையில புதுசை கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, பயன்படுத்தக்கூடியதை யாருக்காக? எத்தனையோ பேரு தங்களுக்கு யாரா கொடுக்க மாட்டாங்களான்னு நினைச்சாங்க. அதை விளம்பரம் இல்லாமல் செய்யும். அல்லேலூயா. அப்ப நீங்க ராத்திரி போய் கண்டுபிடிக்க போறீங்க, நாளைக்கு வரமாட்டேங்கன்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. சிறந்த கொடுங்க. ஒரு நடந்ததை சொல்றேன். ஒரு அம்மா என்னை ஜோபனை கூப்பிடுச்சு. அந்த சமயத்தில் எனக்கு 33 வயசு, அந்த அம்மாவுக்கு 66 70 வயசு. பெரிய ஒரு பணக்காரி. அவங்க கணவன் இறந்து போனாங்க, பிள்ளைகள் இல்லை. தம்பி என் வீட்டில் வந்து ஜோபனை, சரிம்மா பாருன்னு பைபிள் எடுத்துட்டு போறேன். நான் உள்ள போனேன்னு என்னை உட்கார வச்சு ஒரு சோபால உட்காருச்சு. ஏமா ஜெபிக்கலாமே, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அந்த பெரிய மேஜையில தன்னுடைய பட்டு சேலையை விரிச்சு அயன் பண்ணிடுச்சு. ஒரு சேலையை விரிச்சு அப்படி அயன் பண்ணிடுச்சு. நான் மடிச்சுன்னு நினைச்சேன், மடிக்க அப்படியே நீளமா இருந்துச்சு. அடுத்த பட்டு சேலை அது மேல விரிச்சு அயன் பண்ணிடுச்சு. அடுத்த பட்டு சேலையை விரிச்சு அயன் பண்ணிடுச்சு. என் பொல்லாத நாக்கு சும்மா இருந்திருக்கணும். மெதுவா கேட்டேன், என்னமா செய்யறீங்கன்னு. தம்பி 6-7 பட்டு புடவை இருக்கு, அதை அப்படியே அயன் பண்ணி தேய்ச்சி டெய்லர் வர சொல்லியிருக்கேன், அதை அப்படியே மெத்தையாக்க போறேன், படுக்க போறேன். நான் சொன்னேன், அம்மா நீங்க அப்படி வைங்க, ஒரு நாள் மூச்சு நின்றுடும். மூச்சு நின்றுன்னு என்ன அர்த்தம்? செத்து போவீங்க. உங்க சொந்தக்காரங்களா தேவையோட யாராவது எடுத்து போவாங்க. அந்த அம்மா ரொம்ப சுண்டுனா அவ்வளவு ரத்தம், அந்த அளவு செவப்பு, அப்படியே கோபத்துல அப்படியே மோமெல்லாம் செவப்பாய் கேட்ட வந்தாங்க. என் பர்சனல் மேட்டர்ல தலையிட உனக்கு யார் யார் உரிமை கொடுத்தாங்க? நான் பார்த்தேன், இதுக்கு மேலதான் அடிச்சு போடுங்க. அதனால சொன்னேன், ஏமா பாய விரிங்க, சீக்கிரமா போனேன்னு. ஒரே பாய விரிச்சு நான் இயேசுவேன்னு சொன்னேன், அவ்வளவுதான். அந்த அம்மா என்ன போல 10 மடங்கு சத்தம் போடுது, இயேசுவே. கொஞ்ச நேரம் கழித்து பரிசுத்தாவில நிரம்பிச்சு. கொஞ்ச நேரம் கழித்து அந்நிய பாஷை பேசிச்சு. கொஞ்ச நேரம் கழித்து தரையிலிருந்து மேல போச்சு, கீழே போச்சு. ஏன் சத்தம் எடுபடல, பயங்கரமா பேசு. கொஞ்ச நேரம் கழித்து எனக்கு தீர்க்கதரிசனம் சொல்லிச்சு. ஆண்டவரே, இவரை அடுத்த விஷயத்துல தலையிடாதபடி புத்தி சொல்லு.
அடுத்தது அப்படியே ஆவில் அறையுது. எனக்கு ஜெபம் ஓடல. என்னடா அவ ஆண்டவர்கிட்ட மெதுவா ஜெபம் பண்ணேன். ஏ சுவாமி, இந்த அம்மா ரட்சித்திருக்கிறேன், அபிஷேகித்திருக்கிறேன், வரம் கொடுத்திருக்கிறேன், ஆவியை மேலே கீழே போகிற அனுபவம் தந்திருக்கிறேன், தீர்க்கசனம் கூட சொல்லி இருக்கிறேன். ஆனா ஏழைகளை புரிந்து கொள்கிற கண்ணு இல்லை ஐயா. வெளியே சொன்னாலும் கல்வி பிடிச்சி எடுத்துரும். அதனால மனசுக்குள்ள ஜெபம் பண்ணிட்டு வெளியாது. இன்னைக்கு எல்லா அனுபவம் இருக்கு, யாருக்கும் கொடுக்கிற அனுபவம் நீ கொடு, அப்போது கொடுக்க. அல்லேலூயா. எத்தனை குறிப்பு சொன்னேன்? மீதியான குறிப்புகளை இன்னொரு முறை வாய்ப்பு கிடைத்தால் தொடர்ந்து பேசுவோம். முதல் குறிப்பு என்ன? ஜெபிக்கும் சபை, ஆவியான நடத்தல் உட்பட்ட சபை. மூணாவது, தெய்வத்துக்கு கொடுக்கிற சபை. நான்காவது, தெய்வ சாயலாய் படைக்கப்பட்ட எந்த மதம் எந்த இனத்தை சார்ந்தவனா இருந்தால் அவன் கொடுக்கிற சபை. எழுந்து போ, ஜெபம்.